ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் இன்னைக்கு நெட் எக்ஸாம் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் எழுதிட்டு வந்திருப்பீங்க. ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு பாஸ்ட் 2 டைம்ஸாக எழுதிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளாக எழுதிக்கிட்டு இருந்தேன். ஸோ கிளியர் பண்ணிட்டும் இருந்தேன். ஸோ நான் இது வரைக்கும் ஒரு 4 to 5 டைம்ஸ் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நெட் எக்ஸாம். ஸோ அந்த 4 to 5 டைம்ஸுமே இனிஷியல் ஸ்டேஜஸில் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தது தான். ஸோ அதுக்கப்புறம் என்னோட ரிசர்ச்க்காண்டி எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறத நான் எக்ஸாம் எழுதாமல் இருந்தேன். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பாஸ்ட்டு 2 டைம்ஸ் வந்து 2 இயர்ஸாக நான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் தான். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஜேஆர்எஃப்ல ஒரு 2 மார்க்ஸில் எனக்கு ஜேஆர்எஃப்ல போச்சு. ஸோ எல்லாமே என்னோட நம்ம படிச்சிருப்போம், நம்ம சப்ஜெக்ட் நாலேஜ் நமக்கு இருக்கும். ஸோ அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி தான் நான் போய் அட்டன் பண்ணுறது பேசிக்காக. ஸோ அது கூட நம்ம ஒரு ட்ராவல் பண்ணி போகிறப்போ நல்லாயிருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம் செட்டப்பில் நம்ம போய் எழுதுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த வாட்டி நான் போய் எழுதிட்டு வந்தேன். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அது கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் ஒரு டச் இருந்தது. ஸோ இந்த வாட்டி எந்த டச்சுமே இல்லை, எனக்கு சப்ஜெக்ட் டச் எதுவுமே இல்லை. சும்மா போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி போய் அட்டன் பண்ணுறப்போ எனக்கு வந்து ஸோ யூஸ்வலாக பேப்பர் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய வந்து நம்ம சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போனோம் தெரியும். நமக்கு டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் தெரியணும். ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹையர் எஜுகேஷனாக இருக்கட்டும், ஸோ இந்த இயர்ஸு எப்போ இது பண்ணாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சுட்டு போனால் மட்டும்தான், தியரட்டிக்கலாக நம்ம சவுண்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த எக்ஸாம் நம்ம நல்ல பேப்பர் 1 நல்லா பண்ண முடியும். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ணல அப்படின்னா இட் இஸ் வெரி டஃப். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. நான் பேப்பர் 1 இந்த சம்ஸ் எதுவும் பார்த்துட்டு போகல. டேட்டா இன்டர்பிரேஷன் லைட்டாக ஃபார்முலாஸ் பார்த்துட்டு போனேன். ஆனால் எனக்கு வந்து பெருசாக மேக்ஸ்லாம் வராது. ஸோ அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஓரளவுக்கு எனக்கு ஏதோ கெஸ் பண்ணி போடுற மாதிரி நிறைய ஒரு சில கொஷின்ஸ் வந்தது. அது மட்டும் இல்லாமல் சம்ஸ் வந்து நான் வந்து ஸோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு ஏதோ ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு வந்தேன். ஸோ எல்லாமே கெஸ் தான். ப்ளஸ் இதுவாக இருக்கலாம் கிட்ட வந்தது. ஆனால் அதுக்கான கரெக்டான ஆன்சர் எனக்கு என்னென்னலாம் தெரியல. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆன்சர்ஸ் நான் பண்ணேன். ஸோ பேப்பர் 1 என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்த மாதிரி இருந்தது. நிறைய போன வாட்டிலாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து டேட்டா இன்டர்பிரேஷன் செமையாக ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. நான் இந்த வாட்டி எனக்கு அது கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி, ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகல அப்படிங்கிறதுனால இருக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ கமிங் டு பேப்பர் 2. ஸோ பேப்பர் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மேஜர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இல்லையா. ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சரை இது வரைக்கும் நம்ம பார்த்த பேப்பர்ஸ், ஸோ லாஸ்ட் டைம் நான் லாஸ்ட் நெட் எழுதுகிற போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ரீட் பண்ணி ஒரு சில டைரக்ட் கொஷின்ஸும் இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த வாட்டி நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் த ஃபாலோவிங்காக இருக்கட்டும், ஸோ இந்த குரோனாலஜிக்கல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் குரோனாலஜிக்கல் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு ஆத்தர் எந்த பர்டிகுலர் ஏஜில் வராரு அப்படின்னு நீங்கள் வந்து மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, அந்த ஆத்தரோட ஒர்க்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அவங்கள அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி மேட்ச் த ஃபாலோவிங் வரும்போது வந்து ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக சம்டைம்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆத்தர் வந்து என்ன ஒர்க் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு ஒர்க்கை வச்சு நீங்கள் எல்லா ஆன்சர் யூஸ்வலாக எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு ஒர்க் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எல்லா ஆப்ஷன்ஸுமே அந்த கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் இருக்கும். ஸோ அதனால் ஐயோ இது எல்லாமே இருக்குது, அப்போ எது அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். இந்த வாட்டி எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஆப்ஷன் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்கில் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் அந்த ஆன்சரை கெஸ் பண்ணுற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்துடுது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஒரு ஆன்சர் தெரியாமல் இருந்தால் யூ குட் நாட் ஹவ் ஆன்சர் த கொஷின். ஸோ அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டையும் பார்க்கும்போது எனக்கு பேப்பர் 1 கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி இருக்குது. பேப்பர் 2 கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு சில ஆன்சர்ஸ் எனக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறனால நான் அது ஈஸின்னு சொல்ல, ட்ரிக்கியாகவும் இருந்தது. வந்து குரோனாலஜிக்கல் சீக்வன்ஸாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுருந்தா மட்டும் தான் எழுத முடியும், இல்லைன்னா கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க இந்த எக்ஸாமில். ஸோ நிறைய வாட்டி நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ நான் என்ன எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னா, நான் வந்து லிட்ரேச்சர் பேக்ரவுண்ட் தான் நிறைய படிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி, ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு ஸோ அந்த நாலேஜ் இருக்கும் இல்லையா. ஸோ நமக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக எழுதுறவங்களுக்கு டிஃப்ரெண்ட். ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இப்போ எழுதுறீங்க அப்படின்னா அது டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அது நீங்கள் ஒரு எக்ஸாமுக்காண்டி படிச்சிருப்பீங்க. ஸோ உங்கள் லைஃப்காண்டி படித்து ஸோ உங்களுக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட புரிஞ்சு படிக்கிறப்போ அது டிஃப்ரெண்ட். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நான் ஏன் இன்ன வரைக்கும் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை ப்ரூவ் பண்ணணும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் நம்ம காட்டினா மட்டும் நமக்கு அது தெரியும் இல்லையா, நமக்கு இந்த நாலேஜ் இருக்குது இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து ஒரு ஸ்பேஸாக எனக்கு இருக்குது. ஸோ அதனால் நான் சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்காண்டி போய் எழுதி பார்க்குறேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா என்னோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, என் மெமரி பவர் எனக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கூட நான் ஜட்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து இந்த மைண்ட் செட் இருக்குல்லையா, உங்கள் மைண்ட் செட் தான். ஸோ நீங்கள் என்ன தான் படிச்சுட்டு போனாலும் அந்த எக்ஸாமில் கேட்க போகிறது வந்து நம்ம படிச்சுட்டு டேரெக்டாக கேட்க போகிறது இல்லை. ஸோ நமக்கு தெரிஞ்சதை அங்கே போய் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அங்கே எலிமினேட் பண்ணி கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுல அந்த டைம்குள்ளே நீங்கள் சூஸ் பண்ணுறதுலாம் இருக்குது. ஸோ அதில் சாலிடாக எந்த பர்டிகுலர் செக்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், எதை நம்ம எலிமினேட் பண்ணணும், எதை நம்ம கால்குலேட் பண்ணி பண்ணால் நம்ம கரெக்டான ஆன்சர் ஸ்கோர் பண்ணி கரெக்டான ஒரு நீங்கள் ஒரு ஜேஆர்எஃப் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா நெட் கிளியர் பண்ணணும், இல்லை பிஹெச்டிக்காவது எனக்கு வந்து எலிஜிபிள் ஆகணும் அப்படிங்கிற எந்த ஃப்ரேம் ஒர்க்கில் நீங்கள் வரீங்க அப்படிங்கிறது வந்து
உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜில தான் இருக்கு. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்றேன். என்னால கிளியர் பண்ண முடியல அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. நெறைய பேருக்கு அந்த மாரி இருக்கு. ஏன்னா, அவங்களோட கட் ஆஃப் இருக்கு. அவங்களோட கேட்டகரிஸ் இருக்கு. அந்த மாரி நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இருந்தாலும், நீங்க இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு, நீங்க கரெக்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த எக்ஸாம் நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ என்னோட ரிசல்ட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி லாஸ்ட் 2, 3 டைம்ஸ் வந்து நான் கேப்க்கு அப்புறம் கிளியர் பண்ணேன். ஸோ அட்லீஸ்ட் எனக்கு நெட்டாவது வரும். ஸோ ஏஆர்எஃப் வந்தது கிடையாது. ஸோ ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணேன். கொஞ்சம் சாலிடா பேப்பர் 1க்குலாம் உட்காந்து சம்ஸ் எல்லாம் கரெக்ட்டா கிளாஸஸ்லாம் போய் அந்த மாரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா கண்டிப்பா கிளியர் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஜஸ்ட் என்னோட நாலேட்ஜ் எங்க இருக்கிறேன், நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் எக்ஸாம் எழுதுறேன். ஸோ உங்களுக்கு என்னோட ரிசல்ட் சரின்னா, ரிசல்ட் வரப்போ உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். நான் என்னோட ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு, நீங்க இந்த எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும், நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு என் மெயில் ஐடி இருக்கு. என்னோட மெயிலுக்கு நீங்க வந்து மெயில் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாரி வேற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஏதாவது டாபிக்ல வேணும் அப்படின்னாலும் எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பாய்.